லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சூரியகாந்தம் கதையின் தொடர்ச்சி. நினைவு தெரிந்ததிலிருந்து அன்று நாள் வரை தியாகராஜன் அந்த வீட்டில் தனிமையைத்தான் அதிகம் அறிந்திருந்தான். அவனது இளம் உள்ளத்திலே பொங்கிக் கொண்டு வந்த கற்பனைகளையும் இனிய அனுபவங்களையும் பகிர்ந்து அனுபவிக்க நண்பர்கள் என யாரும் இருந்ததில்லை. தானே வழியே வந்து கனிவுடன் வார்த்தையாடிய அந்த சிறுமியை அவனுக்கு பார்த்த அளவிலேயே பிடித்துவிட்டது. அவன் கூறிய விஷயங்களையெல்லாம் அவள் வியப்புடன் கேட்ட வண்ணம் இருந்தாள். விஷயங்களை கேட்பதில் அவள் காட்டிய மகிழ்ச்சியும் ஆர்வமும் அவனுக்கு மிக்க உற்சாகத்தை அளித்தன. சற்று முன் அவன் அனுபவித்த பசி, களைப்பு, துக்கம் எல்லாம் நொடியில் ஓடி மறைந்து கொண்டன. இதுவரை அவன் அனுபவித்து அறியாத நூதனமானதொரு நம்பிக்கையும் ஆனந்தமும் அவனது இளம் உள்ளத்தில் பெருகி ஓடத் தொடங்கின. எல்லையற்ற அந்த உவகையில் அப்பொழுதே அவளிடம் தனக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட வேண்டும் என்ற ஆவலில் அவன் துடித்தான். தனது இரு சகோதரிகளில் மோகனா மிகவும் துஷ்ட பெண். அதிகம் பொய் சொல்வாள். அம்மாவிடம் வேண்டுமென்றே கோல் சொல்லி அடி வாங்கி வைப்பாள் என்பதையும், விஜயா பார்வைக்கு சாது போல் காணப்பட்டாலும் மிகவும் பொறாமைக்காரி. பொம்மைகளோ மிட்டாய்களோ பிறர் வைத்திருக்க பார்க்க சகிக்க மாட்டாள். உடனே தனக்கு அவைகள் வேண்டுமென பிடிவாதம் செய்து அவைகளை பறித்து கொண்டுதான் மறுவேளை பார்ப்பாள் என்பதையும் கூறி தன் புது சிநேகிதியை அவர்கள் பால் எச்சரிக்கை செய்துவிட வேண்டும் என்று அவனுக்கு மிக ஆவலாக இருந்தது. தோட்டத்திலே அவன் கையால் நட்டு பயிராக்கிய சம்மங்கி கொடியை அவளுக்கு காட்ட வேணும் என்றும், நெருப்பு பெட்டிக்குள் தன் இரு சகோதரிகளுக்கும் தெரியாது ரகசியமாக வைத்து வளர்க்கும் நீல நிற பொன்வண்டை அவளுக்கு மட்டும் காண்பிக்க வேண்டும் என்றும் அவன் மனதில் உற்சாகம் வெள்ளமாக குமிழிட்டு கொந்தளித்தது. இவ்வாறு இன்பமானதொரு தனி உலகில் தன் புதிய சிநேகிதியுடன் சஞ்சரித்து கொண்டிருந்த தியாகராஜனை உள்ளிருந்தபடியே கவனித்த அவனது சிற்றன்னைக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஏண்டா தியாகு, கை கால் கழுவி கொண்டு உள்ளே போய் சாப்பிட போகாம ஏதோ கதை அளந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறியே, வெத்தில பாக்கு வச்சு துரையை அழைக்கணுமாக்கும் என்று இறைந்து கொண்டு உள்ளிருந்து வெளிப்பட்டாள். அமிர்தம்மாளின் சந்தோஷமெல்லாம் வினாடி நேரம்தான் நீடித்து நிற்கும். நாள் முழுவதும் அவள் நல்ல உற்சாகமான மனநிலையில் இருக்க வேண்டுமானால் நிமிஷத்திற்கு நிமிஷம் ஏதாவது அவள் எதிர்பாராத இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருந்தால்தான் உண்டு. பணப்பையை கொண்டு பெட்டியில் பத்திரமாக அடக்கப்படுத்தியவுடன் அந்த வினாடியே அவளுக்கு ஏற்பட்டிருந்த சந்தோஷமும் அஸ்தமித்து போய்விட்டது. இருக்கிற தொல்லைகள் போதாதென்று இந்த நொண்டி பெண்ணை வைத்து காப்பாற்றுகிற பொறுப்பு வேற வந்து சேர்ந்து விட்டதே என எண்ணி வெகுண்டவளாக அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள். யார் மேல் காட்டலாம் என துடித்த அவள் கோபம் வழக்கம்போல் தனது மூத்தவளின் மைந்தன் மீது பாய்ந்தது. குற்றம் செய்துவிட்டவன் போல் பயந்து கொண்டு விருக்கென எழுந்து நின்றான் தியாகராஜன். இந்த குட்டியையும் அழைச்சிட்டு சாப்பிட போயே, புழுதியோடு அப்படியே உட்கார்ந்து கிடக்கிறான் சோம்பேறி கழுதை என்று அதட்டிய அவள் தரை மீது அவன் வைத்திருந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு அடுக்கலைக்குள் சென்றாள். சூடாக இலையில் வந்து விழுந்த தோசைகளில் இரண்டையும் அரை கூஜா நீரையும் ஒரே கணத்தில் காலி செய்துவிட்டு சிவானந்தம் கூடத்தின் பக்கம் தமது திருஷ்டியை திருப்பினார். அந்த அற்ப ஆகாரத்தினால் அவருக்கு ஏற்பட்டிருந்த அகோர பசி கொஞ்சம் தனியவே சற்று முன் அவருக்கு ஏற்பட்டிருந்த கோபமும் சிறிதளவு தணிந்திருந்தது. தாம் அழைத்து வந்த சிறுமியின் ஞாபகமும் உடனடியாக எழுந்தது. டேய் தியாகு, அந்த குட்டியை அழைச்சிட்டு வாடா, சாப்பிட நேரமாகல என்று அழைத்தார் அவர். சிறிய தாயின் உத்தரவுக்கு அஞ்சி முற்றத்திற்கு பாய்ந்து ஓடிய தியாகராஜன், சீக்கிரம் ஓடிவா, நீயும் கையை கழுவிக்கொண்டு சாப்பிட போவோம், நேரம் செய்தால் சின்னம்மா கோபிப்பாங்க என எச்சரித்தார். தமயந்தி மெல்ல தூணை பிடித்து கொண்டு எழுந்து நின்றாள். முகத்தை அவசரமாக கழுவி துடைத்து கொண்டு அவன் திரும்பி பார்த்தான். தமயந்தி தூணை அணைத்தபடி இடத்தை விட்டு அசையாது நின்று கொண்டிருந்தாள். சீக்கிரம் வா, என்ன விளையாடுகிற என்று அவன் கொஞ்சம் கோபத்துடன் மெல்லிய குரலில் அதட்டினான். அப்பொழுதும் அவள் அசையாது குரட்டின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது அவனுக்கு விந்தையாக தோன்றவே அருகில் வந்தான். டேய், இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்று அடுக்கலையிலிருந்து மீண்டும் ஒரு உருமல் கேட்டது. உனக்கு சொன்னால் புரியாது, அப்பா கிட்ட உதவாங்கினாத்தான் புரியும். சித்த முன்னாடி என்ன அடிச்சாரே, அப்படி உன்னையும் அடிச்சு கொன்று விடுவார், சீக்கிரம் வாயேன் என்று அவளை வெகுவாக எச்சரித்த வண்ணம் அவளது கரத்தை பற்றி உள்ளே போக இழுத்தான் அவன். அப்படி என்னை இழுக்காதே, நான் விழுந்து விடுவேன் என்று கையை உதறினாள் அந்த சிறுமி. ஏன் என்று ஆச்சரியத்துடன் வினவிய அவனுக்கு அவள் பதில் ஏதும் அளிக்கவில்லை. இதோ பார் என்பது போல் தனது வலது காலை அவன் முன் நீட்டினாள். உட்புறம் சிறிது வளைந்து நலிந்து காணப்பட்ட அந்த பாதத்தை ஆச்சரியத்துடன் வைத்த வழி வாங்காது பார்த்தான் அவன். அவனால் நம்பவே முடியவில்லை. சுருண்ட குழல் நெற்றி மீது புரள அரிசிகளை போன்ற சிறிய பல்வரிசையாக தெரிய சிரித்து பேசும் அந்த அழகிய சிறுமி நொண்டியா? அந்த உண்மை அவனுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கவே அவன் அவளை பார்த்து விழித்தான்.
இனம் விளங்காத ஒரு துயரம் அவன் நெஞ்சை என்னவோ செய்தது. தான் நொண்டியாக இருப்பது ஒரு அதிசயமான விஷயம் அல்ல என்பதைப் போல, என்னால தனியா நடக்க முடியாது, என்ன பிடிச்சுக்கோ என்று சர்வ சாதாரணமாக அதை கூறிய தமயந்தி தனது சிறு கரத்தை நீட்டினாள். அமிர்தத்தின் பெண்கள் இருவரும் அவளை நொண்டி என்று பரிகசித்த பொழுது ஏற்பட்ட துக்கமோ அவமான உணர்ச்சியோ அவளுக்கு அப்பொழுது ஏற்படவில்லை. தன்னால் உதவியின்றி நடக்க முடியாது, தான் ஒரு நொண்டி என்பதை தனது நம்பிக்கைக்கு உகந்த அந்த நண்பனிடம் கூறிக்கொள்ள அவளுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லை. வேகமாக நடக்காதே, எனக்கு காலை வலிக்கும் என்றாள் அவள் மெல்லிய குரலில். தொடர்ந்தாற்போல் அவனது கரத்தை ஆதரவாக பற்றி கொண்டு தத்தி தத்தி நடந்து அவள் முற்றத்தை அடைந்தாள். செம்பில் இருந்த நீரை அவள் கையில் வார்த்து கொண்டிருந்த தியாகராஜனுக்கு தன்னுள் ஆவலை கட்டுப்படுத்த முடியவில்லை. கீழே விழுந்து காலை முறிச்சுக்கிட்டியா? எப்படி நொண்டியானாய் என்று பச்சாதாபத்துடன் வினவினான். இல்லை, காய்ச்சல் அடிச்சிச்சு, அதனால கால் நடக்க முடியாது, நொண்டி ஆயிடுச்சு. மருந்து போட்டா சரியாயிடும்னு அப்பா சொன்னார் என்றாள் பதிலுக்கு. அவள் கூறியதில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு விட்டவன் போல் தலையை ஆட்டினான் அவன். இப்படி உட்கார் என்பதற்கு அடையாளமாக மாமன் சுட்டிக்காட்டிய இடத்தில் சட்டென தமயந்தி உட்கார்ந்து கொண்டாள். தந்தைக்கு அருகில் அமர்ந்து கொண்ட தியாகராஜன் தலையை கவிழ்த்து கொண்டு இலைமேல் கண்ணாக இருந்தான். எதிரே சற்று தூரத்தில் உட்கார்ந்திருந்த அமிர்தம் கடையிலிருந்து அவன் வாங்கி வந்திருந்த ஜாமான்களில் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அடுப்பருகில் உட்கார்ந்து தோசை வார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணி தன் வேலை மேலேயே கருத்தாக இருப்பவள் போல் தமயந்தி வந்ததை கூட கவனிக்கவில்லை. காந்திமதி, உன் தங்கச்சி மகளை பாரு, காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை, பாவம், பசியாக இருப்பாள். முதல்ல தோசையை அவளுக்கு போடு, நான் சித்த காத்திருக்கிறேன் என்று சிவானந்தம் தமயந்தியை அந்த பெண்மணிக்கு அறிமுகப்படுத்தினார். காந்திமதி அதற்கு ஒன்றும் பதிலளிக்கவில்லை. தட்டுக்கள் மீது அடுக்காக வைத்திருந்த தோசைகளில் இரண்டையும் எடுத்து வந்து தமயந்தியின் இலையில் பரிமாறிவிட்டு மறுபடியும் அடுப்பருகில் சென்று தனது காரியத்தில் ஈடுபட்டாள். இந்த குட்டி சாயில தில்லை நாயகி போலத்தான் இருக்கிறாள் இல்லையா என்று தமையன் மீண்டும் பேசினார். அதற்கு பதில் அளிப்பவள் போல் திரும்பிய காந்திமதியின் சோர்ந்திருந்த முகத்தில் புன்னகையின் ரேகை உண்டு மெல்ல அரும்பியது. தமையனுக்கும் தங்கைக்கும் இடையே மெல்ல தலை தூக்கிய வாத்சல்யமான சம்பாஷணையை காண சகிக்காத அமிர்தம், இது என்ன பருப்பு, ஒரே கல்லும் குப்பையுமாக இருக்குது, பார்த்து வாங்கிட்டு வரக்கூடவா கண்ணு இல்லை என்று தியாகுவின் மீது குற்றப்பத்திரிகை படிக்க துவங்கினாள். தந்தை பக்கம் திரும்பவும் அஞ்சிய அவன் தலையை இன்னும் கொஞ்சம் குனிந்து கொண்டான். தோசையை கரண்டியினால் திருப்பி கொண்டிருந்த காந்திமதி லேசான பாசத்துடன் தான் நேசித்து வந்த அந்த சிறுவனை அமிர்தம் சிறிது நேரம் கூட நிம்மதியாக இருக்க விடாது ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து கொண்டு அவனை வேதனை படித்து கொண்டிருந்ததை காண அவளால் சகிக்க முடியவில்லை. உணர்ச்சிகளையெல்லாம் அடக்கி கொண்டு அமைதியாக இருக்க முயற்சித்தாலும் சில சமயம் தியாகுவின் மனவேதனையை காண சகிக்காது அவளது உள்ளமும் உடலும் உணர்ச்சியில் பதறிப்போய் விடுவதுண்டு. 10 வயது கூட அவனுக்கு இன்னமும் நிரம்பல. கடையில் போய் ஜாமான்களை விரதரனையாக பார்த்து வாங்க வயசு போதுமா என்று பரிந்து கொண்டு சொன்னாள். அதை கேட்ட அமிர்தத்துக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. இலையில் உட்கார்ந்து வேலைக்கு சாப்பிட மட்டும் வயசு 10. நீ இப்படி பரிந்து பேசுவதனால்தான் அவனுக்கு என்னை கண்டால் கொஞ்சம் கூட அத்து மரியாதை ஒன்றும் கிடையாது என்று கணவன் பக்கம் மிடுக்காக திரும்பி, இதோ பாருங்க, கடலை பருப்பு வாங்கிக்கிட்டு வாடான்னு சொன்னேன், எதை வாங்கிக்கிட்டு வந்திருக்கான்னு நீங்களே பாருங்க, காதில் வாங்கினா தானே, இந்த பிள்ளையை நம்பிக்கிட்டே நான் இந்த காலம் முச்சுட வாழ்ந்தாகணும் என்று கூக்குரலை விட்டு பல்லை நரநரவென்று கடித்தாள். தொட்டு கொண்டு நின்றால்தான் மின்சார அதிர்ச்சிக்கு ஒருவரிடமிருந்து இன்னொருவரிடம் பாயும் சக்தி உண்டு. ஆனால் அமிர்தத்தின் கோபத்திற்கோ அதைவிட மகத்தானதொரு தனி மகிமை இருந்தது. அவள் இறைந்து ஒரு முறை கத்த வேண்டியதுதான். அவளிடம் ஆரோகணித்திருக்கும் கோபம் அருகில் இருக்கும் கணவர் மீது பாய்ந்து தொத்தி கொண்டு விடும். ஏண்டா காவலி கழுத, உங்க அம்மா சொல்லுவதை கேட்டு நடக்க என்ன கொல்ல வந்தது? உப்பு போட்டு சாப்பிட்டத்தானே உனக்கு இருக்க போகிறது என்று அதட்டி விட்டு தமது மீசையை தடவி கொண்டார் கோபத்துடன் சிவானந்தம். மீண்டும் அவர் தம் கோபத்துடன் எங்கே அவனை அடித்து விடுவாரோ என்ற அச்சத்தில் அதிர்ச்சி அடைந்து போன தமயந்தி சாப்பிட கையில் எடுத்த தோசை வில்லலை இலை மீது போட்டுவிட்டு திரு திருவென்று விழித்தாள். ஜன்னலிலிருந்து குளிர்ந்த காற்று விற்றென உள்ளே வீசியது. அவளது உடல் பயத்திலும் குளிரிலும் குலுங்கியது. ஆனால் பொறி பறக்கும் விழிகளுடன் வெறித்து கொண்டு எதிரே உட்கார்ந்திருந்த அமிர்தம்மாளை அவளுக்கு பிடிக்கவே இல்லை. கோபத்துடன் இறைந்து கத்திய மீசக்கார மாமாவையும் அவளுக்கு பிடிக்கவில்லை. துயரத்துடன் தலையை குனிந்து கொண்டு கிளியுடன் இருந்த தனது சிநேகிதன் பக்கம் மெல்ல திரும்பி பார்த்தாள். அழாதே ராஜா என அவனுக்கு ஆறுதல் கூற வேண்டும் போல அவளுக்கு ஆசையாக இருந்தது.
ஆனால் எதிரே இருந்த அவர்கள் அனைவரும் பெரும் ராட்சசர்கள் போல் அவளுக்கு அச்சத்தை அளித்தார்கள். அவளுக்கு அழுகை நெஞ்சை அழுத்தி கொண்டு வந்தது. இவர்கள் எல்லோரையும் விட்டு ஓடிப்போய் தனது தாயின் கழுத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற தீவிரமானது ஒரு ஆசை அவளை வாட்டியது. ஆமாம், இந்த அம்மா ஏன் இன்னமும் வரவில்லை? எங்கே போய்விட்டாள்? அந்த வீட்டில் இருப்பதாக அவள் அப்பா உறுதியாக சொன்னாரே. இவ்வாறு எண்ணமிட்ட அந்த சிறுமியின் கண்களில் நீர் படர்ந்தது. இலையில் போட்டதை தின்னு தொலைக்கிறது தானே, பூச்சி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறாயே என்று அமிர்தம் திடீரென்று தமயந்தியனிடம் எரிந்து விழுந்தாள். அச்சத்திலும் தனிமையிலும் அரண்டு போயிருந்த தமயந்திக்கு அதை கேட்டு தாழ முடியவில்லை. அவளது கண்களில் பெருகி நின்ற கண்ணீர் மடை திறந்த வெள்ளம் போல் கன்னத்தின் மீது பெருகி ஓடத் தலைப்பட்டது. அம்மா அம்மா என்று அழைத்தபடி அவள் விக்கி விக்கி அழத் துவங்கிவிட்டாள். சிறிது நேரம் அவளையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அமிர்தம் வெறுப்புடன் எழுந்தாள். இதற்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த சனியனை எப்படி வச்சு சமாளிக்க முடியும்னு. நீங்களே சொல்லுங்க. சதா சர்வ நாழியும் அம்மா அம்மானு புலம்பிக்கிட்டு இருந்தா யாரால் சமாதானப்படுத்த முடியும்? வச்சு காப்பாற்ற பணம் கொடுத்து விட்டால் மட்டும் போதுமா என்று சலிப்பாக கூறிவிட்டு அப்பார் சென்றார். அவள் வெளியே சென்றதும் சிறிது நிம்மதி அடைந்த சிவானந்தம் தமயந்தியை நோக்கி, உஸ், அழாதே, சாப்பிடு. அழுதாக்கா என்ன நடக்கும் தெரியுமா? புழக்கடையில் இருக்கும் பிசாசுகிட்ட பிடிச்சு கொடுத்துடுவேன் என்று பயமுறுத்தினார். அதை தமயந்தி பொருட்படுத்தவே இல்லை. விடாது அழுது கொண்டே இருந்தாள். அடுப்பை ஊதி கொண்டிருந்த காந்திமதி பொறுமையற்றவளாக வெடுக்கென எழுந்து அருகில் வந்தாள். இதோ பார், என்னத்துக்கு இப்படி ஓலமிடுகிற? இப்படி அழுதா உங்க அம்மா ஓடி வந்து விடுவாளா? மூச்சு காட்டினால் என்ன செய்வேன் தெரியுமா என்று கோபத்துடன் பேசிய அவள் நறுக்கென்று அந்த சிறுமியின் தலையில் ஒரு குட்டு வைத்தாள். ஓவென்று இன்னும் பலமாக ஓலமிட வாயை திறந்த அவளது அழுகை நெஞ்சிலேயே நின்று விட்டது. தொடர்ந்தாற்போல் அந்த பெண்மணி கூறிய சில வார்த்தைகளை கேட்டுவிட்டு அதிர்ச்சி அடைந்து போய் அழுகையை மறந்து விட்டாள். பலமாக தலையில் விழுந்த குட்டினால் ஏற்பட்ட வலி கூட அதனால் மறத்து விட்டிருந்தது. அம்மா அம்மான்னு அலறினா அவள் வந்து விடுவாளா என்ன? உன்னை இந்த கதியில் விட்டுட்டு அவள் தான் செத்து ஒழிஞ்சிட்டாளே மகராசி என்று வெறுப்பாக சொன்னாள் காந்திமதி. அம்மா செத்து விட்டாளா? அப்படியென்றால் அவள் இனி வரமாட்டாளா? வரமாட்டாள், இனி வரமாட்டாள் என்று சிறு இதயம் வெளியே வந்துவிடும் போல் பீதி தாளாது தீவிரமாக அடித்து கொண்டது. ஏன் உட்கார்ந்துருக்க? சீக்கிரம் சாப்பிடு. அம்மாவையே சாப்பிட்டு விட்ட, இதை சாப்பிட உனக்கு என்ன கொல்ல என்று கடுமையாக அதட்டினாள் காந்திமதி. தமயந்தி இலையில் இருந்த தோசையை எடுத்து வாயில் திணித்து கொண்டு வேகமாக விழுங்கினாள். அவளுக்கு அச்சமயம் ஏற்பட்டிருந்த துயரத்தில் அந்த தோசை, இலை, கீழே இருந்த பூமி எல்லாவற்றையும் தின்றுவிட வேண்டும் போல் இருந்தது. அடுக்கலையில் இருந்த வேலைகள் அனைத்தையும் முடித்து கொண்டு முடிவில் சாப்பிட உட்கார்ந்தாள் காந்திமதி. இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதனால் அவளை தவிர வீட்டிலிருந்த அனைவரும் உறங்கச் சென்று விட்டனர். அமிர்தம் கூடத்தில் தன் இரு பெண்களுக்கு அருகில் நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். ரேழி திண்ணையில் படுக்கையை விரித்த சிவானந்தம் சில வினாடிகளில் நித்ராதேவி வசமானார். பகல் முழுவதும் அலைந்த களைப்பில் தாழ்வாரத்து கயிற்றுக்கட்டிலில் வந்து சாய்ந்து கொண்ட தியாகராஜன் அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டான். ஆறிவிட்டிருந்த சோற்றில் குழம்பை ஊற்றி கலந்து ஒரு பிடி அள்ளி வாயில் போட்டுக்கொண்டாள் காந்திமதி. அந்த உணவை அவளால் விழுங்க கூட முடியவில்லை. நெஞ்சை பிளந்துவிடும் போல் குமுறி கொண்டிருந்த துக்கம் தொண்டையை இறுக்கிக் கொள்ளவே உணவு அவளுக்கு விஷம் போல் காணப்பட்டது. கையை உதறிவிட்டு இலையை சுருட்டி கொண்டு எழுந்தாள். கொட்டிலில் நின்று கொண்டிருந்த பசுவிடும் இலையை வீசிவிட்டு கிணற்றடிக்கு சென்று கையை கழுவி கொண்டாள். கைப்பிடி சுவர் ஓரமாய் இருந்த பெரிய கருங்கல் தூண் மீது சாய்ந்து கொண்ட அவளுக்கு உள்ளே திரும்பி போக விருப்பமில்லை. அதுவரை அடக்கி வைத்திருந்த அவளது துயரம் கட்டுக்கடங்காது பேரிட்டு கொண்டு எழவே அவள் சிறு குழந்தையைப் போல் வாய்விட்டு தேம்பி அழுதாள். பிறந்த வீட்டில் வந்து தஞ்சம் புகுந்ததிலிருந்து கடந்து சென்ற 12 வருஷங்களில் காந்திமதி எத்தனையோ முறைகள் அந்த பெரும் கல் தூணை அணைத்து கொண்டு அவ்வாறு அழுதிருக்கிறாள். ஆனால் அன்றிரவு அவளுடைய கண்களில் பெருகிய கண்ணீருக்கு காரணமே வேறாக இருந்தது. தனது முடிவற்ற இருண்ட வாழ்க்கையை எண்ணி அவள் துயரத்தில் கண்ணீர் வடித்து கதறி அழவில்லை. பச்சாதாபத்தினால் ஏற்பட்ட துயரம் அவளது நெஞ்சை பிளந்துவிடும் போல வேதனை செய்தது. தாயற்ற அனாதை குழந்தை, அதுவும் நடக்க முடியாத நொண்டி குழந்தை, அவளை போய் இரக்கமற்ற ராட்சசத்தனமாக அடித்தோமே, எத்தனை பெரிய பாபச் செயல்! ஐயோ, ஏன் இந்த ஆத்திரம் என தனது கொடுமையான செய்கைக்காக இறங்கி வருந்திய காந்திமதி பச்சாதாப மிகுதியினால் தனது தங்கை மகளின் ஆதரவற்ற நிலைமையை எண்ணி துயரவசப்பட்டு அழுதாள். சுபாவத்தில் காந்திமதி ஈவு இரக்கமற்ற பாதகி அல்ல. பிறருடைய துன்பத்தை கண்ணால் பார்க்க சகிக்காது உள்ளம் உருகி போகும் கோழை மனம் கொண்டவள்தான். இருந்த போதிலும்
திடீரென்று ஒரு பாவமும் அறியாத அந்த பேதை சிறுமியிடம் அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் ஏற்பட்டது மிகவும் ஆச்சரியமாகும். வழக்கம்போல் அவள் தனது உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு அமைதியாக இருக்க அன்றிரவு வெகு பாடுபட்டாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அமிர்தத்தின் குணத்தை நன்கு அறிந்திருந்தும் வடிவேலு தன் குழந்தையை ஏன் இங்கே அனுப்பினான்? தாயற்ற பெண்ணை தனியே விட்டு மலேயாவிலே என்ன புதையல் வைத்து கிடக்கிறது? அள்ளி வரப்போகிறான். குழந்தையை வைத்து காப்பாற்ற பணம் கொடுப்பதாக இருந்தால் சிவானந்தம் வீடு ஒன்றுதான் அவனுக்கு அகப்பட்டது. வேறு உறவினர்கள் யாரும் கிடையாதா என்ன? அமிர்தம்மாளிடம் குழந்தையை ஒப்படைப்பதை விட ஆற்றிலோ குளத்திலோ தள்ளிவிட்டு நிம்மதியாக வெளியூருக்கு போயிருக்கலாமே. மனைவியின் குணம் தெரிந்த அந்த குழந்தையை இங்கே அண்ணன் எதற்காக அழைத்து வந்தார்? தங்கையின் மகள் தாயற்ற அனாதையாகி விட்டாளே என்ற அனுதாபத்தினாலா? இல்லை, வடிவேலு மாதா மாதம் செலவிற்காக அளிக்கப் போகும் பெரும் தொகை மீது ஏற்பட்ட பேராசையினால் தானா? சந்தேகம் என்ன? இல்லாவிட்டால் அண்ணனுக்கு திடீரென்று தங்கை மகள் மீது இரக்கம் பிறந்து விட்டதா என்ன? அமிர்தத்தை மணந்து கொண்டதும் மனிதனுக்கு ரோஷம் மங்கிவிட்டது என்றாலும் சுய புத்தி கூடவா அஸ்தமித்து போக வேண்டும்? அவள் கூறுவதையெல்லாம் வேத வாக்காக எண்ணிக்கொண்டு இப்படியா ஒரு ஆட்டம் ஆடுவார் மனிதர்? சாப்பாட்டு வேலை இல்லை, விளையாட்டு வேலை இல்லை என்று மூத்தாள் மகனை சதா அடித்தும் திட்டியும் அணு அணுவாக கொள்வதை விட ஒரேடியாக கொன்று குழியை வெட்டி புதைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பது தானே. இந்த பாவி தில்லை நாயகி கஷ்ட பிரசவத்தில் ஆஸ்பத்திரியில் போய் செத்து வைத்தாளே. வந்த காய்ச்சல் தீவிரமாக அடித்து இந்த குழந்தையும் கூட அம்மாவுடன் கூட்டி அனுப்பியிருக்க கூடாதா? காலை நொண்டியாக்கி பிறர் தயவுக்கும் பரிகாசத்திற்கும் பாத்திரமாக வைத்துவிட்டு அல்லவா போயிருக்கிறது. கையும் காலும் நன்றாக உறுதியாக இருக்கையிலேயே இந்த பாழும் பெண் ஜென்மம் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. காலும் நொண்டியாகி விட்டிருந்தால் கேட்கவும் வேண்டுமா? இவ்வாறு தனக்குள்ளே எண்ணி ஆத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்தாள் காந்திமதி. சிரமப்பட்டு அடக்கி வைத்திருக்கும் கோபம் உணர்ச்சி கட்டுக்கொள்ளாது பேரிட்டு கொண்டு எழும்போது எதிர்ப்பட்டவர்கள் மீது எளிதில் பாய்ந்து விடுவது இயல்பே. யார் யாரிடமோ ஏற்பட்ட ஆத்திரத்தை அடக்க மாட்டாது வெகுண்ட காந்திமதி அந்த பேதை சிறுமியிடம் காட்டிவிட்டாள். ஆனால் அது எத்தனை பாதகமான ஒரு செயல் என உடனேயே சிந்திக்க துவங்கியதும் அவள் உள்ளம் பச்சாதாபத்தினால் உருகி போயிற்று. கடவுளே, என்னை மன்னியும், இரக்கமற்ற பாவி நான். இந்த பாவத்தை கொண்டு நான் எங்கே தொலைப்பேன் என தனக்குள்ளே முணுமுணுத்த அவள் மனம் ஆறும் வரை அழுது கொண்டே இருந்தாள். சில்லென்று மேலே வந்து வீசிய ஊதக்காற்று அவளது உடலை குளிரில் குலுக்கியது. புடவத் தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு கல்தூண் மீது நன்றாக சாய்ந்து கொண்டு நின்ற அவள் தனக்கு முன் பரவி கிடந்த இருளை வெறித்து பார்த்தாள். அந்த இருளுக்கு ஒரு முடிவு இருந்தது. சில மணி நேரங்களில் இந்த வானத்திலே மெல்ல தோன்றப்போகும் அருணன் அந்த இருளுக்கு ஒரு முடிவு கட்ட வந்து விடுவான். ஆனால் அவளது வாழ்க்கையில் கலந்து நின்ற இருளுக்கு முடிவு உண்டா? இல்லவே இல்லை. கண்ணிற்கு ஏதும் புலப்படாத அந்த கரிய இருளில் காந்திமதி தனது வாழ்விலே நடந்த பல சம்பவங்களை மீண்டும் பார்த்து கொண்டு நின்றாள். 15 வருஷங்களுக்கு முன்பு அவளிடம் யாராவது சுந்தரமூர்த்தியை பற்றி தவறாக பேசியிருந்தால் ஒரு காலம் நம்பியிருக்க மாட்டாள். சுந்தரமூர்த்தி அவளது அன்பான கணவன். அப்பொழுதெல்லாம் அவளை எவ்வளவு நேசித்தான். இன்பமான அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கையில் தீராத ஒரு பெரும் பிளவு ஏற்படக்கூடும் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. பூவும் மணமும் நகமும் சதையும் என்றெல்லாம் ஓமைகளால் அலங்கரித்து பேசினால் கூட போதாது என்று சொல்லும்படி அளவு அந்யூன்யமாக அல்லவா அவளும் அவள் கணவன் சுந்தரமூர்த்தியும் வாழ்ந்து வந்தார்கள். பிறந்த வீட்டிற்கு வந்து அடைக்கலம் அடைந்த பின் எத்தனையோ இரவுகளில் அவள் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் அவள் உடல் பயத்தில் பதறும். மேனி முழுவதும் குப்பென்று வியர்வை அரும்பும். அந்த பிசகை மட்டும் செய்யாதிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? ஐயோ ஐயோ என்று எண்ணி அவள் நெஞ்சு படபடவென்று துடிக்கும். ஆனால் சிறிது பொழுதில் அதற்கு தானாகவே சமாதானமும் அவள் உள்ளத்திலே எழுந்துவிடும். அவள் என்ன பிரமாதமான பிசகு செய்து விட்டாள்! சுந்தரமூர்த்திக்கு மட்டும் உண்மையான உறுதியான அன்பு அவள் மீது இருந்தால் அவள் வாழ்வு இப்படி பாழாகிவிட்டிருக்குமா? கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாளில் ஒரு சமயம் அவள் தூர பந்து ஒருவர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாள். சுந்தரமூர்த்தியின் ஒன்றுவிட்ட சகோதரியின் பெண் கனகம் அங்கு வந்திருந்தால். விளையாட்டும் சிரிப்புமாக இருந்த அந்த சிறுமியை காந்திமதிக்கு வெகுவாக பிடித்திருந்தது. நம்முடன் 10 தினங்கள் இவளை அழைத்துச் சென்று வைத்திருப்போம், எனக்கு இவளை மிகவும் பிடித்திருக்கிறது என்று தன் கணவனிடம் கூறி அவன் அனுமதியை பெற்றாள் அவள். 10 தினங்கள் என்று வந்திருந்த கனகம் அவர்கள் இல்லத்தில் 4-5 மாதங்களுக்கு மேல் தங்கிவிட்டாள். அந்த குறுகிய காலத்தில் தன் கணவன் அவ்வளவு பெரிய கசடனாக மாறிவிடுவான் என காந்திமதி கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை.
சுந்தரமூர்த்தி அந்த சிறு பெண்ணின் யௌவனத்தில் மயங்கி மனம் தடுமாறி விட்டான் என்ற உண்மையை அவள் ஒரு நாள் அறிய நேர்ந்தது. குடிக்க நீர் எடுத்து வர ஆற்றுக்கு போயிருந்த அவள் அன்று மாலை சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பி விட்டிருந்தாள். அவள் கணவன் சுந்தரமூர்த்தியும் அவள் வெளியே சென்ற உடனேயே ஏதோ காரியமாக கடை வீதிக்கு புறப்பட்டு சென்றிருந்தான். அந்தி வேளையில் கனகம் வீட்டில் தனியாக இருக்க பயப்படுவாள் என எண்ணி வேகமாக நடந்து வந்து குறுக்காக தோட்டத்திற்குள் புகுந்து காந்திமதி மெல்ல பின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் இடையில் இருந்த குடம் நழுவி கீழே தடால் என்று விழுந்துவிட்டது. சுந்தரமூர்த்தி தோட்டத்தில் மலர்ந்திருந்த ரோஜா மலர்களில் ஒன்றை கனகத்தின் குழலில் சூட்டிவிட்டு கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தான். நம்ப முடியாத இந்த காட்சியை கண்ணுற்ற பின்பு ஏற்பட்ட தாங்கோனா கோபத்தில் காந்திமதி கணவனிடம் எதுவும் பேசவில்லை. விடியும் வரை பொறுமையாக காத்திருந்த அவள் விடிந்ததும் வீட்டு வில்வண்டியை கட்டிக்கொண்டு கனகத்தை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். பெற்றோர்களிடம் அந்த பெண்ணை ஒப்படைத்துவிட்டு அதே மூச்சில் வீட்டுக்கு திரும்பிய காந்திமதி சுந்தரமூர்த்தி கோபமே உருவாக தன்னை வரவேற்க காத்து நிற்பதை கண்டாள். இந்த வீட்டுக்கு நீ எஜமானியா அல்லது நான் எஜமானனா என்று எடுத்த எடுப்பிலேயே ஆத்திரத்துடன் கேட்டான் அவள் கணவன். நியாயம் தன் பங்கில் இருப்பதாக எண்ணி ஆத்திரமடைந்திருந்த காந்திமதி கணவனது கோபத்தை கண்டு அஞ்சவில்லை. ஏன், 2 பேரும் தான் இந்த வீட்டின் எஜமானர்கள். அக்கிரமத்தினால் அறிவு அழிந்து நம்மில் யாராவது ஒருவர் தவறாக நடந்து கொண்டால் மற்றவர் எஜமான ஸ்தானம் வகிக்க வேண்டியிருக்கிறது என்றாள் கோபத்துடன் பதிலுக்கு. ஓஹோ, அவ்வளவுக்கு வந்து விட்டதா? அறிவு கெட்டவளே, எந்த தைரியத்தில் கனகத்தை அழைத்து கொண்டு போய் புறப்பட்டாய்? யாரை கேட்டுக்கொண்டு வெளியே கிளம்பினாய் என்றான் அவன் ஆத்திரத்துடன். அக்கிரமமான ஒரு காரியத்தை தவிர்த்து நிவர்த்தி செய்வதற்கு உங்கள் உத்தரவு வேற தேவையா என்ன? ஊரான் வீட்டு பெண்ணை பெற்றோர்களிடம் கொண்டு ஒப்படைக்க உத்தரவு கொடுப்பதற்கு நீங்கள் யார் என்று கோபத்துடன் கேட்டாள். ஊரான் வீட்டு பெண் அல்ல அவள். இனி கனகம் என் மனைவி என்று தெரிந்து கொள் என்று இறைந்து கத்தினான். மனைவியா என்று திடுக்கிட்டு போய் வினவினாள் காந்திமதி. அந்த வார்த்தைகள் நாராசம் போல் அவள் காதுகளில் பாய்ந்து அவள் உள்ளத்தை வேதனையால் உலுக்கிவிட்டது. கனகத்தை நான் மணந்து கொள்வது என்று தீர்மானித்து விட்டேன். அவளும் ஒப்புக்கொண்டிருக்கிறாள் என்றான் அவன். காந்திமதிக்கு அதை கேட்டு ஏதும் பேச தோன்றவில்லை. 5 வருஷ காலமாகிவிட்டது. நாம் தனி கொடுத்தனம் ஆரம்பித்து இதுவரை இந்த வீட்டில் எடுத்து விளையாட ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. கனகத்தை 2வது தரமாக கொண்டாலாவது அந்த குறை தீருமோ என்று அவன் காரணத்தை முடிக்கும் முன் காந்திமதி கூடுத்த அறைக்குள்ளே புகுந்து கொண்டு கதவை படீர் என்று சாத்தி தாளிட்டு கொண்டாள். அந்த சராசரம் எல்லாம் நொடிப்பொழுதில் இருந்து தலைமையில் விழுந்து விட்டால் கூட நம்பியிருப்பாள். அவளது அன்பான கணவனின் துரோக நடத்தையை அவளால் நம்பவே முடியவில்லை. நெஞ்சு வெடுத்துவிடும் போல துயரம் தாளாது அழுதாள். அழுததை தவிர அந்த சமயம் அவளுக்கு வேறு எதுவும் செய்ய தோன்றவில்லை. இது நடந்து 1 மாத காலம் விரைவில் ஓடிச் சென்றது. அன்றைய சண்டைக்கு பிறகு கணவனும் மனைவியும் ஒருவர் முகத்தை மற்றவர் நிமிர்ந்து பார்க்கவும் விருப்பமற்றவர்களாக அந்த வீட்டில் வசித்து கொண்டிருந்தனர். நேரடியாக எதுவும் சொல்லாவிடினும் தன் கணவன் தான் மனதில் கொண்ட காரியத்தை நிறைவேற்ற சகலவிதமான ஏற்பாடுகளையும் செய்வதை காந்திமதி பார்த்து கொண்டே இருந்தாள். கணவன் 2வது மனம் செய்து கொள்ள துணிந்திருக்கிறான் என்ற விஷயத்தை தந்தைக்கு தெரிவித்து உதவி பெற வேண்டும் என்று அவளுக்கு அது சமயம் புத்தி தோன்றவில்லை. நடக்கட்டும், எந்த தைரியத்தில் கனகத்தின் பெற்றோர்கள் சுந்தரமூர்த்திக்கு தங்கள் பெண்ணை கட்டி கொடுத்து விடுவார்கள், பார்க்கலாம். ஊரில் நியாயத்துக்கு அஞ்சிய பெரியவர்கள் 4 பேர்களாவது இருக்காமலா போய் விடுவார்கள்? எல்லாவித ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கட்டும். கல்யாண பந்தலில் முகூர்த்த வேளையில் காளி போல் பிரவேசித்து என்ன செய்கிறேன் என்பதை பார்க்கட்டும். இவர் கனகத்தின் கழுத்தில் மாங்கல்யம் அணிவிப்பதை பார்த்து விடுகிறேன் என்று தன்னுள் கருவி கொண்டவளாக இருந்தாள். காந்திமதியின் தந்தைக்கு விஷயம் தெரிந்து எங்கே அவர் கல்யாணத்தை தடுத்து விடுவாரோ என்ற கிளையில் சுந்தரமூர்த்தி தனது 2வது திருமணத்தை மிகவும் அவசரமாகவும் இரகசியமாகவும் முடித்துக்கொள்ள திட்டமிட்டிருந்தான். வாயிலில் பெரிய பந்தல் போட்டு அமர்க்கலமாக கல்யாணம் நடக்கும் என்று காந்திமதியை எதிர்பார்த்து கொண்டிருந்தவள் ஏமாந்தே போய்விட்டாள். ஒரு நாள் காலை விடுவதற்கு முன் வில்வண்டியை கட்டி கொண்டு புறப்பட்டு போன அவள் கணவன் மாலை வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது கனகத்துடன் உள்ளே நுழைந்தான். அக்கா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று தன் காலில் விழுந்து கும்பிட்ட அச்சிறு பெண்ணின் கழுத்திலேயே விளங்கிய மஞ்சள் கயிற்றை வெறித்து பார்த்தாள் காந்திமதி. புரட்சி செய்து நியாயத்தை 4 பேர்களுக்கு அறிவிக்க கூட இடம் வைக்காது அவள் கணவன் அவளை இவ்வாறு ஏமாற்றி விட்டதை அவளால் தாழவே முடியவில்லை. கணவனையும் அவனது இள மனைவியையும் ஒரு வினாடி காலம் அவள் பார்த்து கொண்டு நின்றாள். மறு வினாடி பைத்தியம் பிடித்தவள் போல் வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். காந்திமதி, ஏய் காந்திமதி
என்று பெண்ணால் அதட்டி கொண்டு தொடர்ந்து வந்த கணவனை அவள் சிறிதும் பொருட்படுத்தவே இல்லை. இந்த காட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற திருமக்களை அவள் திரும்பி பார்க்கவும் இல்லை. ஏதோ ஒரு விசையினால் தள்ளப்பட்டவள் போல் வேகமாக நடந்த ஆற்றங்கரையை அடைந்தாள். இதோ பார், நீ செய்கிற காரியத்தின் முடிவு என்னவாகும் தெரியுமா என்று அதட்டிவிட்டு அவளது கரங்களை பற்றி இழுத்தான் சுந்தரமூர்த்தி. விளைவு என்ன என்பது தெரியும். என்னை விடுங்கள். நான் திரும்பி வரப்போவதில்லை. உங்கள் துரோகத்தை சகித்து கொண்டு அந்த வீட்டில் இனி ஒரு அரை கணம் கூட நான் இருக்க மாட்டேன் என்று கோபத்துடன் கத்திய அவள் வெடுக்கன கரங்களை அவனது பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு புறப்பட தயாராக இருந்த பரிசில் ஒன்றில் ஏறிக்கொண்டாள். அதுதான் கடைசியாக தன் கணவனிடம் பேசிய வார்த்தைகள். காந்திமதி வீட்டிற்கு வந்த சமயம் அவள் தந்தை உயிருடன் இருந்த காலம். தன் அருமை மகளுக்கு கணவன் இழைத்த கொடுமையை கேட்டுவிட்டு கோபத்தில் கொதித்த அந்த கிழவர் தன் மருமகனை பழிவாங்க துடித்தார். கொன்று விடுவேன், தின்று விடுவேன் என்று அவர் வரட்டு கூச்சல் போட்டதுதான் மிச்சமாக இருந்தது. 2 வருஷ காலம் சென்றதும் சுந்தரமூர்த்தி தனது குற்றத்திற்காக அவரிடம் மன்னிப்பு கோர வரவும் இல்லை. காந்திமதியை திரும்ப அழைத்து கொள்ளவும் அவன் முயற்சிக்கவில்லை. சூரியகாந்தத்தில் இதை பற்றி 2 வித அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது. சுந்தரமூர்த்தி செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் என்று அவனை தூஷித்து காந்திமதிக்கு பச்சாதாபப்பட்டவர்கள் ஒரு சாரார் இருந்தனர். என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஆணவமா? பத்திரகாளி போல புறப்பட்டு வந்து விட்டாளே, ஆத்திரக்காரி. புருஷன் என்றா அப்படி இப்படின்னு ஏதாவது தவறு செய்து ஏற்கதானே என்று காந்திமதியின் மேல் குற்றம் சாட்டி சுந்தரமூர்த்திக்காக வாதிக்க ஒரு சாரார் இருந்தனர். ஆனால் காந்திமதி மட்டும் ஒரே பிடிவாதமாக இருந்தாள். அப்பா, எனக்காக நீங்கள் யாருடனும் விவாதிக்க வேண்டாம். நியாயம் கேட்டுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம். என் கணவர் இறந்து போயிருந்தால் நீங்கள் என்னை வைத்து ஆதரிக்க மாட்டீர்களா? சிவானந்த அண்ணனை போல் நானும் உங்களுக்கு ஒரு பிள்ளை என்று நினைத்து கொள்ளுங்கள். தானே கனியாத பழத்தை தடி கொண்டு அடித்து கனிய வைப்பது போலதான் இனிமேல் எனக்கும் அவருக்கும் ராசி செய்து வைக்க முயற்சிப்பது என்று நிர்தாட்சியமாக கூறிவிட்டாள். கனகத்திற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்திதான் கணவன் மீது அவள் அந்தராத்மாவில் கொஞ்ச நஞ்சம் குடியிருந்த அன்பையும் அவ்வாறு உதறி எரியச் செய்தது. மகளின் வாழ்க்கையின் முடிவு என்ன என்று தீர்மானிக்கும் முன் ஒரு நாள் காய்ச்சலில் கிழவர் கண்மூடி விட்டார். அதுவரை சகோதரியிடம் மிகவும் அன்பாகவே நடந்து கொண்டிருந்த சிவானந்தம் அமிர்தம் வந்த பிறகு முற்றிலும் மாறிவிட்டார். புருஷனிடம் ஜீவனாம்சம் எதுவும் வாங்காது வெறுங்கையுடன் வீட்டிற்குள் வந்துவிட்டிருந்த காந்திமதி அவருக்கு பெரும் பாரமாக தோன்றினாள். தமது மனதிற்குள்ளே அவர் அடக்கி வைத்திருந்த அந்த உண்மையை ஒவ்வொரு சமயம் வெளியிடவும் செய்தார். அப்பொழுதெல்லாம் காந்திமதியின் உள்ளத்திலே குமுறி எழுந்த ஆத்திர கண்ணலை யாரும் அறியவே மாட்டார்கள். சிவபெருமானைப் போல் அவளுக்கு ஒரு நெற்றிக்கண் ஏற்பட்டிருந்தால் இந்த உலகில் உள்ள புருஷ வர்க்கத்தையே ஒரே பார்வையில் எரித்து விடவும் அவள் தயங்கியே இருக்க மாட்டாள். மனைவி தடுக்கையில் மோக வசப்பட்டு இன்னொருத்தியை மணந்து கொள்வது நியாயம் என்றும், ஒரே வயிற்றில் பிறந்த ஆண் பெண் 2 குழந்தைகளில் ஆணாய் பிறந்த ஒன்றுக்கு மட்டும் தந்தையின் சொத்து முழுவதும் ஆள உரிமை, பெண் குழந்தைகளுக்கு அதில் ஒரு செப்பு தம்படி கூட எடுத்து ஆள உரிமை இல்லை. வேறு கதி இல்லை என அவள் பிறந்துவிடு வந்துவிட்டால் அவள் ஒரு பாரம் எனவும் கருதும் தனிப்பட்ட நியாயம் ஒன்றை தங்களுக்காக வகுத்து கொண்ட புருஷர்கள் அனைவரையும் அவள் வெறுத்தாள். கண்ணீரை துடைத்து கொண்டு தோட்டத்து கதவை தாளிட்டு விட்டு உள்ளே வந்தாள் காந்திமதி. கைவிளக்கை எடுத்துக்கொண்டு தாழ்வாரத்தை அடைந்த அவள் விளக்கு ஒளியில் தொங்கிக் கொண்டிருந்த தமயந்தியின் முகத்தை கூர்ந்து நோக்கினாள். குளிருக்கு உடலை மடக்கி கொண்டு பாயின் மீது முடங்கி கிடந்த அந்த சிறுமியின் பால்வடியும் வதனம் அவள் மனதை என்னவோ செய்தது. தூங்கிக் கொண்டிருந்த தமயந்தி விழித்து கொண்டு பார்த்தாள். தாயை போல் சாயல் இருந்த அந்த பெண்மணி தன்னை மடியில் கிடத்தி கொண்டு கண்ணீர் வடித்த வண்ணம் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிறிது நேரம் மிரள மிரள விழித்துவிட்டு ஆவலை அடக்க மாட்டாது அவள், ஏன் அழுகிற என்று வினவினாள் மெல்லிய குரலில். அந்த சிறுமியின் கேள்வியில் திகைப்படைந்து போன காந்திமதி கண்ணீரை துடைத்து கொண்டு புன்னகை செய்தாள். விதியை நினைத்து கொண்டு அழுவுறேன் என்றாள். அழுவாதே, நீ அழுதால் எனக்கும் அழுகை வரும். ஏன் தெரியுமா? நீ என் அம்மாவைப் போலவே இருக்கிறாய் என்று மழலையாக மொழிந்த அந்த குழந்தை தன் சிறு கரங்களை நீட்டி அவள் கன்னத்தில் வழிந்திருந்த கண்ணீரை துடைத்தாள். காந்திமதியால் பேச முடியவில்லை. அந்த சிறு உள்ளத்திலே நின்ற அந்த பரிசுத்தமான அன்பில் அவள் உள்ளம் உருகி போய் அச்சிறுமியை மார்புடன் அணைத்து கொண்டு முத்தமிட்டாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.